உங்க சத்தம் கேட்க விரும்புறேன். ஏதோ கிரயத்திற்கு கொல்லப்பட்ட நான் வேறொருவருக்கு சொந்தமாக நான் விரும்பலப்பா. கை உயர்த்தி சொல்லுங்க. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும்
தெளிவா பேச விரும்புகிறார் தேவ பிள்ளை. நீ தனிமையானவள் அல்ல, நீ தனிமையானவள் அல்ல. கர்த்தர் உன்னோடு கூட இசைந்திருக்கிறார், இசைந்திருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்புறவங்க மாத்திரம் கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு மெய்ப்பன் நிலைத்தாய் சிங்கத்தின் வாயிலிருந்து காதின் ஒரு துண்டையும் 2 கால்களையும் தப்புவிக்கிறது போல என் தேவனாகிய கர்த்தர் முன்னேற வேண்டிய உன் கால்களையும் தேவ சத்தம் கேட்க வேண்டிய உன் செவிகளையும் சத்துரு என்கிற சில பால சிங்கங்களின் வாய்களிலிருந்து இந்த பகல் நேரத்தில் விடுவிக்கிறதை என் நாவைக்குரிய கண்களில் காண்கிறேன். அநேகருடைய குடும்பத்தில் அந்த விடுதலை இப்பொழுது இறங்கி வருகிறது. அநேகருடைய குடும்பங்களிலே போராடுகிற சில பால சிங்கங்களின் வாய்களை பற்களை கர்த்தர் தகர்த்து போடுகிறார், தகர்த்து போடுகிறார். சில நோய்களின் ரூபத்தில் அவன் சரீரத்தை பிடிச்சு வச்சிருக்கிற சில சத்துருவின் அதிகாரங்கள் சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் இன்னைக்கு கிழிக்கிறார். கரங்களை தட்டி அந்த வல்லமையை பெற்றுக்கோ. கரங்களை தட்டி இந்த அபிஷேகத்தில் நிரப்பப்படும். தொடர்ந்து ஆவியானவங்கள பிள்ளைகள் உங்க பிள்ளைகளை ஜெயமாய் நடத்துவீரா, ஜெயமாய் நடத்துவீரா. பலப்படுத்தி சகாயம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எழுமி நிற்போம்.